வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரலாறு ஸ்க்ரீன் பேசி. நான் உங்க ஜெயகலா. குட் ஆஃப்டர்நூன். ஆடியோ கிளியரா இருக்கா, ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கான்னு சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியரா இருக்கும் நம்புறேன். சரிங்களா? ஓகேவா? ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல, லைவ்ல வந்து கனெக்ட் ஆக முடியல. ஸோ தட் நான் வந்து உங்களை ரெக்கார்டர் வீடியோவை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் லைவ்ல வந்து சந்திக்கிறேன். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது டெட் எக்ஸாம்ஸ் வந்து 2026 சரியா? 26 வந்து ஆரம்பிச்சு மே மாசம் மார்ச் மாசம் வந்துட்டு 8ஆம் தேதி ஆயிடுது. ஓகேவா? 9ஆம் தேதி பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ தட் டெட் எக்ஸாம்ஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மே மாசம் நோட்டிபிகேஷன் வந்து ஜூலை மாசம் வந்து எக்ஸாம் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பயணம் வந்து போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா, பிஏல படிச்சிருந்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சயின்ஸ்ல 30 அவுட் ஆஃப் 30 அப்படிங்கிறது நம்மளோட எய்ம். சரியா? ஓகேவா? இன்னைக்கு அது வெற்றிகரமா நம்ம என்ன பண்றோம்னா, பிசிக்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் முடிச்சிட்டோம். ஒரு முதல் லெசன்ல இருந்து 6 லெசன் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், முடிச்சிருக்கோம். அதை ஒரு ரிவிஷன் பாக்குறதா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்து கொண்டு போறோம். சரிங்களா? ஓகேவா? ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்க்க போறோம். நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் நம்புறேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்க. ஓகேவா? படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய 2 லெசனோ இல்ல 6 லெசனோ கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. உங்களால 6 லெசன் படிக்க முடியா, 3 லெசன் படிங்க. சரியா? ஓகேவா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு வீடியோவும் வந்து என்ன பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வீடியோவும் எப்படி பண்ணிருங்க அப்படின்னா, நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம், இல்ல லைவ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா பட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு 1.5லயோ இல்லைன்னா 2லயோ உங்களுக்கு ஏத்தாப்புல என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு எது வந்து நார்மலா இருக்கோ அதுல வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இல்ல எனக்கு வந்து ஒர்க் ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறேன், என்னால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நிதானமாலாம் கவனிக்க முடியாது அப்படின்னா, கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் பண்ணி பார்ப்போம் தருமா, கொஞ்சம் வேகமா பார்ப்போம் தருமா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா தள்ளி விட்டு என்ன பண்ணுங்கன்னா பார்த்து கொஸ்டினுக்கு நம்ம ஒரு 30 கொஸ்டின் வைக்கிறோம், அந்த 25 கொஸ்டின் வைக்கிறோம்னா அந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சரை என்ன பண்ணிடுறோம்னா பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரேடியா என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் படிச்ச முடியாது. மூளையை திறந்து அப்படியே என்னமே உள்ள வச்சிட முடியும். சரியா? முதல்ல ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கிளாஸ்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்? வெப்பநிலையின் எஸ்ஐ இலக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செல்சியஸ், ஆப்ஷன் பி வந்து பாரனைட், ஆப்ஷன் சி வந்து கெல்வின், ஆப்ஷன் டி வந்து ஜூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ இலக்கு என்னதுங்க? நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸோட ரிவிஷன் தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன சொல்றோம்னா, வெப்பநிலையின் எஸ்ஐ இலக்கு என்ன சொல்றோம்? கெல்வின் அப்படின்னு சொல்றோம். சரி, என்னன்னு சொல்றோம்? கெல்வின் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? அப்போ செல்சியஸ் ஃபாரனைட்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அனதர் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? ஜூல் வந்து எதோட யூனிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹீட்டோட யூனிட். சரியா? ஓகேவா? ஹீட்னு சொல்லக்கூடிய வெப்பத்தோட யூனிட் தான் என்ன சொல்றோம்னா ஜூல் அப்படிங்கறத சொல்றோம். சரியா? ஓகேவா? ஓகே, என்னடா விளையாண்டுட்டு இருக்கேன் எழுதுவே நினைக்க வேண்டாம். எழுத ட்ரை பண்றேன் மவுஸ் வச்சு முடியல. சரியா? ஓகே ஓகே. டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னதுன்னா கெல்வின். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, the average kinetic energy of the molecules in a substance is called. ஒரு பொருள் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில வந்து இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் மூலக்கூறுகளோட மொத்த சராசரி இயக்க ஆற்றல் வந்து என்னன்னு சொல்றோம்? ஹீட்னு சொல்றோமா, டெம்பரேச்சர்னு சொல்றோமா, ப்ரெஷர்னு சொல்றோமா, இல்லைன்னா எக்ஸ்பான்ஷன் சொல்றோமா? சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஏன்னா படிச்சிருந்தீங்கன்னா. ஓகேவா? என்ன சொல்றோம்னா, அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகூல்ஸ் என்ன சொல்றோம்? டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம், வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அந்த பாத்திரத்துல வந்து இந்த மாதிரி எல்லா ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மொத்த ஆட்டம்ஸோட கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றலோட சராசரி தான் என்ன சொல்றோம்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகேவா? 100 டிகிரி செல்சியஸா இருக்கலாம், இல்ல 80 டிகிரி செல்சியஸா இருக்கலாம். மொத்தமா ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா அதுதான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? மூணாவது விஷயம் பார்க்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கேட்டகரைஸ் அஸ் டேஷ் வேவ்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒலி அலைகள் எந்த அலைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? சரியா? டிரான்ஸ்வர்ஸா, லாங்கிடியூடலா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா, இல்லைன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸா அப்படி கேட்டிருக்காங்க. சவுண்ட் வேவ்ஸ் வந்து எந்த மாதிரி வேவ்ஸ் சொல்லுங்க. ஒலி அலைகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி அலைகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சரியா? ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம், நெட்டலைகள் குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா படிச்சிருப்போம். அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து லாங்கிடியூடல் வேவ்ஸ். ஓகேவா?
இது லைட் வேவ்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா ஓகேவா? லைட் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா ஓகேவா? இதுதான் வந்து பேசியிருக்கோம். ஓகேவா? 4வது கொஸ்டின் பாருங்க. When two objects are at the same temperature and no heat flow occurs within them, they are in dash. அதாவது ரெண்டு பொருட்கள் ஒரே வெப்பநிலையில் இருந்து அவற்றுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் ஏற்படவில்லை அப்படின்னா அங்க அது பேர் என்னது, அந்த கண்டிஷன் பேர் என்னன்னு சொல்றாங்க. ரெண்டு டம்ளர் காஃபி வச்சிருக்கோம். சரியா? அது பக்கத்துல கொண்டு வந்தாச்சு. அப்படி கொண்டு வந்தோடனே அதுல வந்து என்ன ஆகாதுன்னா சேம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல. அப்படி இருக்கும்போது அங்க வந்து அந்த கண்டிஷன் பேர் என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. சொல்லுங்க. தெர்மல் எக்ஸ்பான்ஷனா, தெர்மல் ஈக்குவலிபிரியமா, ஹீட் கெப்பாசிட்டியா, கண்டக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்னது? தெர்மல் ஈக்குவலிபிரியம். சரியா? ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர்ல இருக்கு. இது 100 டிகிரி செல்சியஸ்னா இதுவும் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேவா? அதனால என்ன பண்ணல அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன பண்ணல அப்படின்னா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல. அப்படி இருக்கிறத வந்து என்ன சொல்லியிருக்கோம்? வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? வெப்பம் இடத்துல எப்படி இருக்கு? சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 5வது விஷயம் பாருங்க. வாட் இஸ் த ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு கேட்காங்க. மனிதர்களால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் வரம்பு என்னது? சரியா ஓகேவா? அதிர்வெண் வரம்பு. ஓகேவா? ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்ம நேரத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட், அதாவது ஒரு வினாடியில ஏற்படக்கூடிய அதிர்வுகளோட எண்ணிக்கையை தான் என்ன சொல்லணும்னா ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண் அப்படிங்கிறது பேசணும். ஓகேவா? அது வந்து அதோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். எதுக்கு நேர்த்தகவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம். எண் வந்து எதுக்கு நேர்த்தகவா இருக்கும், எதிர்த்தகவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/t, அதாவது ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணும் அலைவீழ் காலம் சொல்லக்கூடிய டைம் பீரியடும் ஆப்போசிட்டா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ தான் என்ன சொல்றோம்? ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து நமக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வந்து என்ன அளவு வச்சு கேட்டீங்கன்னா 20ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? மனுஷனுக்கு கேட்கக்கூடிய சவுண்டோட ரேஞ்ச் வந்து என்னன்னு கேட்கறாங்க 20ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ் இருக்காது. அதாவது 20 ஹெர்ட்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்டை வந்து என்னன்னு பேசுறோம். சரியா? நமக்கு வந்து 3ஆம் கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஆடிபிள் வேவ்ஸ், ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா, ஆடிபிள் ரேஞ்சு. இன்னொன்று வந்து இன்னும் 2 பேசியிருப்பாங்க, அல்ட்ராசோனிக்கு, இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்லி மீயொலி குச்சொலி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது பேசியிருப்பாங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி, அதாவது அதிர்வெண்ணை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க 3ஆம் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா ஓகேவா? அப்போ இந்த சவுண்ட் வேவ்ஸ் பிலோ 20 ஹெர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 20 ஹெர்ட்ஸ் கீழேனா அது பேர் என்ன சொல்றோம்? இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். இதை நம்மளால கேட்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. அதான். சரியா ஓகேவா? 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்னா மனுஷனால் கேட்க முடியும். அதுக்கு அதிகமாவோ அதுக்கு கம்மியாவோ என்ன பண்ண முடியாதுன்னா மனுஷனால் கேட்க முடியாது. சரிங்களா ஓகேவா? அப்ப இன்ஃப்ராசோனிக் அப்படிங்கிறது 20 ஹெர்ட்ஸ் கீழே இருக்கணும். சரிங்களா ஓகேவா? இதுதான் வந்து நம்ம கொஸ்டின். அப்ப அல்ட்ராசோனிக் அப்படிங்கிறது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கணும். சரியா? 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கணும். சரியா ஓகேவா? 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா ஓகேவா? இதுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா ஓகேவா? சரி ஓகே. அடுத்தாப்புல 7வது கொஸ்டின், இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல் எஸ்ஐ எனர்ஜி. ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்காங்க. வாட்டா, நியூட்டனா, கெல்வினா, ஜூலா? ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் எனர்ஜி, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படின்னு கேட்காங்க. என்னவென்று சொல்லுவீங்க? சொல்லுங்க. அதாவது நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. 25 கொஸ்டின், 25 கொஸ்டினுக்கு 25 எடுக்கிறீங்களான்னு பாருங்க. இல்ல எனக்கு 5 கொஸ்டின் தான் தெரியுது அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா டைம் வந்து நமக்கு நல்லா இருக்கு. ஸோ வந்து மெதுவெதுமா படிக்கலாம், நிதானமா படிக்கலாம். 2 லெசன் தான் வைக்கும். ரிவிஷன் தான் வந்து 6 லெசன் சேர்த்து வச்சிருக்கோம். சரிங்களா? பார்க்காதவங்க வீடியோவை இன்னைக்கு தான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு வந்து என்ன லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரீசெண்டா 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 1, 2, 3, 4 அப்புறம் 5 தனியா 6 தனியா என்ன பண்ணியிருக்கோம்னா இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 30 கொஸ்டின் 25 கொஸ்டின் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் அப்படின்னா 10 நாளைக்கு 250 கொஸ்டின் ஆச்சு. சரிங்களா ஓகேவா? 20 நாளைக்கு அப்ப என்னாச்சு? 500 கொஸ்டின் ஆச்சு. ஓகேவா? 30 நாளைக்கு ஒரு மாசம் படிச்சீங்க அப்படின்னா 750 கொஸ்டின்ஸ் ஆச்சு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ பார்த்து ஒரு 25 கொஸ்டின் படிக்கிறது நல்லது தானே அப்படி நினைச்சு படிங்க. சரிங்களா? கண்டிப்பா டைம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும். ஓகேவா? ஹீட் எனர்ஜி வந்து யூனிட் வந்து என்னன்னா ஜூல். சரியா ஓகேவா? வெப்ப ஆற்றல் எஸ்ஐ என்ன சொல்றோம்னா ஜூல்னு சொல்றோம். எதோட யூனிட்டுங்க? வாட்டுங்கிறது பவரோட யூனிட். என்னது? பவர்னு சொல்லக்கூடிய திறன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த திறனோட செயலுக்கு தான் வாட். எதோட யூனிட் வந்து நியூட்டன் சொல்லி கேட்டோம்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விசையோட யூனிட் தான் நியூட்டன். ஓகேவா? கெல்வின் தெரியும், டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின் அப்படிங்கறத பேசியிருக்கோம். The velocity of sound is maximum
ஒளியின் திசைவேகம் எதுல இருந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. திடமா, திரவமா, வாயுவா, இல்லைன்னா வெற்றிடமா, கேஸா, லிக்யூடா, சாலிடா அப்படின்னு கேட்காங்க. சவுண்டோட வெலாசிட்டி வந்து எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா எதுல போயிடும் அப்படின்னு கேட்காங்க. எதுங்க போகும் சொல்லுங்க பாப்போம். எதுல போகும்? சவுண்டோட வெலாசிட்டி வந்து எதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும் அப்படின்னு கேட்கிறோம். ஓகேவா? எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா சாலிட்ஸ், திடப்பொருட்கள்ல தான் வந்து ரொம்ப வேகமா போகும். ஏன் அப்படின்னா நெருக்கமா அணுக்கள் வந்து எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி பக்கத்துல உட்கார்ந்துருக்கும். அதனால சரி ஃபாஸ்டா வந்து போகும். சரிங்களா? ஓகே. அந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை சவுண்ட் வேவ் இன் யூனிட் டைம் இஸ் கால்ட் as ஒளியில் ஓரளவு காலத்தில் கடக்கும் தூரம். அதாவது ஒளியானது ஓரளவு காலத்தில் கடக்கும் தூரத்தை வந்து என்னன்னு சொல்றோம்? The distance traveled by a sound wave in unit time is called. ஆன்சர் வந்து என்னதுன்னா velocity is equal to distance by time. திசைவேகம் தான் சொல்றோம். சரி, ஆன்சர் அது velocity is equal to distance by time. சரியா, இதுதான் வந்து கேட்காங்க. சரியா, ஓகேவா? அந்த ஒளி அலையானது ஒரு இவ்வளவு டைம்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் கிடக்குதுன்னா அது பேர் என்னதுன்னா வெலாசிட்டின்னு சொல்லக்கூடிய திசைவேகம் அப்படின்னு சொல்றோம். The increase in the length of a solid due to heating is called. அதாவது வெப்பப்படுத்துவதனால் ஒரு பொருளை வந்து ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்றதுனால அதோட திண்ம பொருளோட நீளம் மட்டும் அதிகரிச்சுன்னா அது பேர் என்ன? லென்த் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னு கேட்காங்க. சொல்லுங்க. லென்த் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம பார்த்துருப்போம். அது வந்து புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. லென்த் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும், பரப்பு மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்ல பருமன் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா? லென்த் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னதுன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன், நீள் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதே இது ஏரியா மட்டும், சரியா, ஏரியா மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், பரப்பு வெப்ப விரிவுன்னு சொல்றாங்க. இதே இது பருமன், அதாவது வால்யூம் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது பேர் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது வந்து பேசுறாங்க. சரியா, ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின்ல 3 கொஸ்டின் படிச்சாச்சு. ஓகேவா? when the temperature increases the velocity of sound வந்து என்ன ஆகும்னு கேட்காங்க. 11வது கொஸ்டின். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்காங்க. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகுங்க? குறையுமா, அப்படியே இருக்குமா, கூடுமா, இதெல்லாம் சீரற்றது ஆகிறதா என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, திசைவேகமும் இன்க்ரீஸ் ஆகும், ஒளியின் திசைவேகமும் இன்க்ரீஸ் ஆகும். 12வது கொஸ்டின் போலாமா? Boyle's law states that at constant temperature the pressure is inversely proportional to. பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் அழுத்தம் வந்து எதற்கு எதிர்த்தகவில் இருக்கும் சொல்லுங்க. அதுல வந்து ஒரு 3 விதி கொடுத்துருப்பாங்களா? பாயில் விதி, சார்ல்ஸ் விதி, அவகேட்ரோ விதி. சரியா? அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அது சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ பாயில் விதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் சொல்லிட்டேன்னா. சரியா, ஆன்சர் என்னப்போ எதுக்கு வந்து எதிர்த்தகவா இருக்கு? வால்யூம் சொல்லக்கூடிய பருமனுக்கு எதிர்த்தகவா இருக்கு. சரி, இது பாயில் விதி. சார்ல்ஸ் விதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அழுத்தமானது கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் இஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அவகேட்ரோ விதி என்ன சொல்லுவோம்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட், வால்யூம் வந்து எதுக்கு நேர்த்தகவா இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அணுக்கள், மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவா இருக்கு அப்படிங்கறது பேசியிருக்காங்க. இந்த 3 லாவையும் பேஸ் பண்ணி, இந்த 3 விதியும் ஒபே பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சா மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. ஆன்சர் என்ன? PV = nRT. என்னது? PV = nRT, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. இந்த 3 விதியை வந்து ஒபே பண்ணி இருக்கும். அதாவது இப்போ ஒரு மனுஷன் வந்து 100% வந்து நல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வாய்ப்பே இல்லை. அப்படி யாராவது நல்லவன்னு சொன்னா அவனை நம்பாதீங்க. சரியா, ஓகேவா? எப்படியாவது ஏதாவது ஒரு ஓரத்துல கண்டிப்பா வந்து அவன் வந்து ஏதாவது ஒரு இது நெகட்டிவ் வந்து இருக்கதான் செய்யும். சரியா, அது மனுஷனோட இயல்பு. சுதாட்ட இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடியல் கேஸ்ன்னு சொல்றாங்க, ரியல் கேஸ்ன்னு சொல்றாங்க. ஐடியல் கேஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நல்லியல்பு வாயு. அதாவது ஒரு கேஸ் வந்து 100% வந்து பர்ஃபெக்டா இருந்தா எப்படி இருக்கணும்னா அந்த PV = nRT அப்படிங்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரியா, ஓகேவா? அப்படி அவங்க கெமிஸ்ட்ரி படி சயின்ஸ்லயே அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி ஐடியல் கேஸ் ஒன்றும் கிடையவே கிடையாது. சரியா, அப்ப என்ன அர்த்தம்னா ரியல் கேஸ் மட்டும்தான் இருக்கு. சரியா, ரியல் கேஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு உண்மை வாயு அப்படின்னு சொல்றாங்க. ரியல் கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப மனுஷன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணதான் செய்யும்.
அதே மாதிரி ரியல் கேஸும் என்ன பண்ணுவோம்னா சீக்கிரம் ரியாக்ட் ஆகும், ஈஸியா என்ன ஆகும்னா மிங்கிள் ஆகும், ரியாக்ட் ஆகும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஏது ஐடியல் கேஸ் வந்து மிங்கிள் ஆகும் ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டா மிங்கிள் ஆகாது, ரியாக்ட் ஆகாது. இதுதான் வந்து டெஃபினிஷன். சரிங்களா, ஓகேவா? அப்போ அவங்க வந்து இப்படி ஒரு உண்மையான நல்ல வாயு, நல்லியல்பு வாயு ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிஷன் உண்டு. அந்த கண்டிஷனோட ஈக்குவேஷன் தான் என்ன சொல்றோம், பிவிசி NRT. இதுல வந்து ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். அந்த கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுவோம் என்ன. சரியா, ஓகேவா? எடுத்து பாத்துருங்க ஆரோட வேல்யூ என்னது, அதுக்கப்புறம் கேஸ் கான்ஸ்டன்ட் வாயு மாறிலின்னு சொல்லக்கூடிய ஆரோட வேல்யூ என்னது, அதுக்கப்புறம் போல்ஸ்மன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய கேபியோட வேல்யூ என்னது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஓகேவா? சரி, ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 13வது கொஸ்டின். அக்கார்டிங் டு சார்ல்ஸ் லாட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வால்யூம் இஸ் சொல்லிட்டு என்னங்க பார்த்துட்டோம். சரியா, ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா சார்ல்ஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் பருமன் எதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். சரி, எதுக்கு நேர்த்தகவா இருக்கும், அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஓகேவா? ஓகே, வெப்பநிலைக்கு நேர்த்தகவா இருக்கும். அடுத்த 17வது கொஸ்டின் 14வது கொஸ்டின் தான். அது வந்து கொஞ்சம் இது 14வது கொஸ்டின். ஓகேவா? The SI unit of radioactivity கதிரியக்கத்தின் SI அலகு என்னங்க? கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டா சொல்லிடலாம். சரியா, ரேடியோ கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. சரியா, ஓகேவா? நியூக்ளியர் பிசிக்ஸ் வருது பார்த்துருப்போம். நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதோட கதிரியக்கத்தின் SI அலகு என்னன்னு கேட்காங்க. சரியா, கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருங்க? ஞாபகம் வருதா? கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்யூரல் அப்படின்னு ஒரு ஆள் வந்து கண்டுபிடிச்சாரு. சரியா, பார்த்தோமா? எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு யோசிங்க. 1896 1896 ஹென்றி பெக்யூரல் அப்படிங்கிறவரு என்ன பண்றாருன்னா முதல்ல கதிரியக்கம், இயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டுபிடிக்காரு. சரியா, ஓகேவா? எந்த தனிமத்துல கண்டுபிடிக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யுரேனியம் அப்படிங்கக்கூடிய தனிமத்துல கண்டுபிடிக்காரு. சரியா, ஸோ அவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கத்தோட SI அலகுன்னு பேர் வச்சுட்டாங்க. சரியா, அப்ப SI யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா பெக்யூரல். சரியா, என்ன ஆன்சர் வந்து பெக்யூரல். கியூரி, ரூதர்ஃபோர்டு, ராஞ்சன் அப்படின்னா அதெல்லாம் வந்து அனதர் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ உதாரணத்துக்கு டெம்பரேச்சரோட SI யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா கெல்வின் சொல்றோம். சரியா, ஓகேவா? அதே மாதிரி வேற என்னெல்லாம் யூனிட் இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா கியூரி இருக்கு, ஃபாரன்ஹீட் இருக்கு, அந்த மாதிரி சொல்றோமா? அது சாரி, செல்சியஸ் இருக்கு, ஃபாரன்ஹீட் இருக்குன்னு சொல்லி சொல்றோமா? அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இன்னும் நிறைய யூனிட் இருக்கு. அது பேர் தான் கியூரி, ரூதர்ஃபோர்டு, ரான்சன் இந்த மாதிரி சொல்றோம். பொதுவா கதிர்வீச்சுன்னா எது வேணாலும் இருக்கலாம். ரேடியேஷன், மொபைல்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனா இருக்கலாம், எந்த ரேடியேஷன் வேணாலும் இருக்கலாம். அது கதிர்வீச்சோட யூனிட் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரான்ஜன் சொல்றோம். சரியா, பொதுவா ரேடியேஷனோட யூனிட் என்னன்னு சொல்றோம், ரான்ஜன் சொல்றோம். ரான்ஜன் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கதிரை கண்டுபிடிச்சாரு. அந்த கதிர், அதாவது ஒரு ரே வந்து கண்டுபிடிக்க, அந்த ரேக்கு வந்து என்ன பேருன்னு தெரியல, அதனால அவருக்கு என்ன பேர் வைக்கணும் அவருக்கு தெரியல, அதனால எக்ஸ்ரேன்னு பேர் வச்சாரு. சரியா, நம்ம எலும்பெல்லாம் எடுத்து பார்ப்போம்ல, ஐ மீன் பிராக்சர் ஆனாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம்ல, அந்த எக்ஸ்ரேவை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ரான்ஜன் அப்படிங்கிறதான் கண்டுபிடிச்சாரு. சரியா, ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின். அதாவது நம்பர் மட்டும் மாறி இருக்கும், ஆனா 15வது கொஸ்டின். சரிங்களா, ஓகேவா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அவகேட்ரோ நம்பர்? அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்காங்க. சரியா, ஓகேவா? அவகேட்ரோன்னு ஒருத்தர் வந்து இருக்கார்ல, அவர் வந்து அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அந்த அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டுவிடுங்க, நோட் பண்ணிட்டே வாங்க. எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டா சொல்றீங்க, இல்லை எத்தனை தப்பா சொல்றீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, ஓகேவா? நம்ம இத்தனை கொஸ்டின் கரெக்டா சொல்லிட்டோம், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும். இல்ல மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். சரியா, அடுத்தாப்புல படிப்பீங்க. சரியா, ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. சரியா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாமான்னு கேட்டா படிக்கலாம், ஆனா பாஸ் பண்ணிடலாமான்னு கேட்டா கஷ்டம். சரியா, அதனாலதான் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டுத்தனமா படிங்க, ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். சரியா, ஓகேவா? அவகேட்ரோ என்னோட வேல்யூ என்னதுன்னா 6.023 × 10⁻³ மோல். சரியா, அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ என்னது 6.023 × 10⁻³ per mole அப்படின்னு சொல்றோம். சரியா, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16வது கொஸ்டின். 1 curie is equal to how many disintegration per second? மொத்தம் 25 கொஸ்டின். அந்த 25 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரியா, ஒரு curie is equal to how many disintegrations per second? ஒரு curie என்பது ஒரு வினாடியில் எத்தனை சிதைவுகளுக்கு சமம். அதாவது சொன்னோம்ல, curie ரேடியோ ஆக்டிவிட்டியோட இன்னொரு யூனிட்.
கியூரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து என்னன்னு கேட்காங்க. சரியா ஓகேவா? ஒரு கியூரி அப்படிங்கிறது எத்தனை சிதைவு per வினாடி, ஒரு வினாடிக்கு எத்தனை சிதைவு வந்து நடக்கும் அப்படிங்கறது கேட்காங்க. சொல்லுங்க. ஆப்ஷனை பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சர் தெரியல, எனக்கு ஏவா பியான்னு குழம்புதா அப்படின்னு கேட்டோம்னா நீங்க கொஞ்சம் தெளிவா படிக்கணும். அது வந்து டெஸ்ட் போட போட உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா சரியா வந்துடும். சரியா ஓகேவா? முதல்ல ஆன்சரே தெரியாது, அப்புறம் படிச்சா கொஞ்சம் ஆன்சர் குழம்பும், அதுக்கப்புறம் தெளிவா தெரியும். சரி, இருந்தாலும் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டினை ரீட் பண்ணோடனே அந்த ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு கியூரிஸ் ஈக்குவல் என்ன சொல்றோம்னா 3.7 × 10⁻10 டெசின்டிகிரேஷன்ஸ் per செகண்ட். ஓகேவா? 3 7 கூட்டினா 10 தான். சரியா? அதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க 3.7 × 10⁻10 டெசின்டிகிரேஷன் per செகண்ட் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. ஒரு Rutherford is defined as a quantity of radioactive substance which produces dash disintegration per second. இப்போ அடுத்தாப்புல என்ன கேட்காங்கன்னா ரூதர்ஃபோர்டோட வேல்யூ என்னன்னு கேட்காங்க. போட்டு விடுங்க பாருங்க, யோசிங்க என்ன வரும் பாருங்க. சரியா? ரூதர்ஃபோர்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்காங்க. ரூதர்ஃபோர்டோட வேல்யூ என்னங்க? எவ்வளவு டிசின்டகிரேஷன்ஸ் per செகண்டா இருக்கும்? எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10⁻6 டிசின்டகிரேஷன்ஸ் per செகண்ட். சரியா? 10⁻6 சிதைவு per வினாடி. ஒரு வினாடிக்கு 10⁻6 டிசின்டகிரேஷன்ஸ் வந்து இருக்கும். அதான் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. சரியா? ரூதர்ஃபோர்ட் என்ன கண்டுபிடிச்சாரு சொல்லுங்க. ஆட்டமை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ஜான் டால்டன். சரியா? ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது உட்கரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரு பிசிக்ஸ்ல. அந்த நியூக்ளியஸை கண்டுபிடிக்கும் போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னன்னா ரூதர்ஃபோர்ட் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாரு. அதாவது ரூதர்ஃபோர்டின் தங்க இலை சோதனை அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருப்பாரு. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, உட்கரு வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு தங்க இலை சோதனை மூலமா. இதுல வந்து என்ன கதிர்வீச்சு யூஸ் பண்ணியிருப்பாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்பா கதிர்வீச்சு. சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், தங்க இலை சோதனை அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா ஓகேவா? அதுக்கு ஒரு கதிர்வீச்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கதிர்வீச்சு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்பா கதிர்வீச்சு. சரியா? ஆல்பா ரேஸை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு. சரியா? இதெல்லாம் வந்து பேசிருக்கேன். ஆல்பா ரேஸ்னா என்னது அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவாங்க. சரியா ஓகேவா? ஆல்பா பீட்டா காமா கதிர்வீச்சு அப்படிங்கிறது நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டியா இருக்கக்கூடிய கதிர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஆல்பா அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அதோட சார்ஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. சரியா ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு பார்த்தீங்களா? In natural radioactivity what type of radiations are usually emitted அப்படின்னு கேட்காங்க. அதாவது ரேடியோஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி இருக்கு, ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி இருக்கு. இயற்கை கதிரியக்கம் அப்படின்னா அது சில கதிர்வீச்சுகள் வந்து வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரி, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்பா பீட்டா காமா. சரி, ஆன்சர் என்னது? அல்பா பீட்டா காமா. சரிங்களா? ஆன்சர் என்னது? அல்பா பீட்டா காமா. ஓகேவா? ஓகே, அடுத்தாப்புல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி ஒன்று இருக்குல்ல, செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியில என்ன மாதிரி கதிர்வீச்சுகள் வெளியே வரும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரானு, புரோட்டானு, பாசிட்ரானு அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? நியூட்ரான், புரோட்டான், பாசிட்ரான் இந்த மாதிரி வரும். அது வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டியில வரும். ஓகேவா? அடுத்தாப்புல வாட் இஸ் த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் இன் ஈச் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்? ஒரு அணுக்கரு பிளவு சோதனை. சரியா? அதாவது நமக்கு வந்து கொஸ்டின்ல வந்து இருக்கும். அதாவது நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் அப்படின்னு ரெண்டா வந்து பிரிச்சிருக்கோம். ஃபிஷன்னா அணுக்கரு பிளவு, ஃபியூஷன்னா அணுக்கரு இணைவு. ஃபிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி எதுல இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத யோசிங்க. ஃபியூஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி எதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது யோசிங்க. சரியா ஓகேவா? நான் கடைசியில ஆன்சர் வந்து சொல்லுவேன். சரிங்களா ஓகேவா? நீங்க வந்து கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. இப்ப என்ன கேட்காங்கன்னா ஒரு அணுக்கரு பிளவுல எவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறது கேட்காங்க. அதுல கொடுத்துருப்பாங்க. சரியா? 3.2 × 10⁻11 ஜூல். சரியா? என்னது? 3.2 × 10⁻11 ஜூல். அப்படி இல்லை அப்படின்னா Q = என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரியா? 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. சரியா ஓகேவா? இவ்வளவு ஜூல் அப்படி இல்லைன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஞாபகம். சரிங்களா ஓகேவா? இவ்வளவு எனர்ஜி வந்து வெளியே வரணும். சரியா ஓகேவா? அதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following uses a controlled chain reaction to produce energy? அதாவது என்ன கேட்காங்க, கீழ்கண்டவற்றுல எது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சங்கிலி தொடர் வினை மூலமா ஆற்றலை உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம்,
அந்த வண்டி வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் நம்ம சேஃபா போகலாம். கண்ட்ரோல் இல்லை, பிரேக் பிடிக்கல, இல்லை நமக்கு ஓட்ட தெரியல அப்படின்னா அவ்வளோதான், எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு என்ன பண்ண வேண்டியதான், ஆக்சிடென்ட் ஆகி வர வேண்டியதான். அந்த மாதிரி கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் மூலமா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. க்ளூ கொடுத்தாச்சு, இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க நம்புறேன். சரியா? ஓகேவா? என்ன ப்ரொடியூஸ் பண்றோம்? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். சரியா? எதுல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்? நியூக்ளியர் ரியாக்டர். அதாவது தமிழ்ல இந்த கொஸ்டினுக்கு வந்து இல்ல. ஆட்டம் பாம்னா அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா அணு உலை, சோலார் செல் அப்படின்னா சூரிய செல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது அணுக்கரு உலைன்னு சொல்றோம்ல. இந்த அணுக்கரு உலையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அணு உலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணு உலையில தான் என்ன பண்ணுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது அணுக்கரு பிளவு நடக்கும். அது எப்படி நடக்கும்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனா நடக்கும். கண்ட்ரோல் வந்து நம்ம கையில இருக்கும். ஓகேவா? அப்படி நடந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகேவா? அப்போ நியூக்ளியர் ரியாக்டர் சொல்லக்கூடிய அணு உலையில வந்து இப்படி நடக்கும். சரிங்களா? ஓகேவா? இதே இது ஆட்டம் பாம்ல என்ன நடக்கும்னா அதே நியூக்ளியர் ஃபிஷன் தான். சரியா? அணுக்கரு பிளவு தான். ஒரு பெரிய இது வந்து என்ன ஆகும்னா ரெண்டா வந்து பிரியும். ஓகேவா? அணுக்கரு பிளவு தான் நடக்கும். ஆனா அங்க வந்து கண்ட்ரோல் இருக்குமான்னு கேட்டா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அதாவது கட்டுப்படுத்தப்படாத சங்கிலி தொடர் வினை. அதனாலதான் அணுகுண்டு வந்து வெடிச்சிட்டு. சரியா? ஓகேவா? நம்ம ஹிரோஷிமா நாகசாகில வந்து குண்டு போட்டாங்கல்ல, அதான் சொல்றோம். சரியா? ஓகேவா? ஆட்டம் பாம் வந்து போட்டாங்க. யார் யார் மேல போட்டாங்க அப்படின்னா சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சா சொல்லுங்க. யார் யார் மேல போட்டாங்க? ஹிரோஷிமால போட்டது வந்து யுரேனியத்தால் ஆனது. நம்ம நாகசாகில போட்டது வந்து புளுட்டோனியத்தால் ஆனது. சரியா? ஓகேவா? இதான் தெரிஞ்சுக்கோங்க. ஹிரோஷிமால போட்டது பேர் வந்து லிட்டில் பாய் அப்படின்னு சொல்றோம். அந்த அணுகுண்டு பேர் என்னது? லிட்டில் பாய், யுரேனியத்தால் ஆனது. நாகசாகில போட்டது வந்து ஃபேட் மேன். சரியா? ஃபேட் மேன் அப்படின்னு பேரு. அது வந்து புளுட்டோனியத்தால் ஆனது. சரிங்களா? ஓகேவா? நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலை வந்து எங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அணு உலை வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா கூடங்குளத்துலயும் கல்பாக்கத்துலயும் இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும்? கூடங்குளத்துலயும் கல்பாக்கத்துலயும் நம்ம ஊர்ல வந்து இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. சரியா? இதன் மூலம் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்றோம். சரியா? இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவில கொண்டு வந்து இந்த மாதிரி அணு உலையை வந்து வச்சிருக்காங்க. சரியா? ஓகேவா? அது ஏன்னு கேட்டா அப்படிதான். ஓகேவா? சரி, ஓகே. An uncontrolled chain reaction is the principle behind. அடுத்தாப்ப கேட்கறாங்க பாருங்க, கட்டுப்படுத்தப்படாத சங்கிலி தொடர் வினை எதோட கொள்கை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அணு உலையா, ஆட்டம் பாம் அணுகுண்டா, இல்லைன்னா எக்ஸ்ரே மிஷினா, இல்லை எலக்ட்ரிக் மோட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது கட்டுப்படுத்தப்படாத சங்கிலி தொடர் வினை அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டாங்க. சரியா? அப்ப என்னவா இருக்கும்? கட்டுப்படுத்த முடியல. சரியா? அப்ப வெடிச்சிட்டு. சரியா? அப்படின்னா எது வெடிக்கும்? அணுகுண்டு தான் வெடிக்கும். சரியா? மற்றதெல்லாம் வெடிக்காது. நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலை வெடிக்குமான்னு கேட்டா வெடிக்கும். சரியா? எப்போ அப்படின்னா கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல, பிரேக் பிடிக்கல அப்படின்னா வெடிக்கும். சரியா? ஓகேவா? ஐ மீன் நான் சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி பிரேக் பிடிக்கலைங்க, அங்க ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா வெடிச்சிடும். சரியா? ஓகேவா? அப்படி வெடிச்சுட்டா நம்ம உட்காந்துருக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியாது. சரியா? சரி, ஓகே. அப்ப ஆட்டம் பாம் அப்படிங்கிறது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கட்டுப்படுத்தப்படாத சங்கிலி தொடர் வினை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மினிமம் மாஸ் ஆஃப் விசைல் மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு சஸ்டெயின் a chain reaction is called. அதாவது என்ன கேட்காங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து வெடிக்கணும் அப்படின்னா ஒரு சங்கிலி தொடர் வினை வந்து நடக்கணும், ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவு வந்து நடக்கணும் அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு மினிமம், சரியா, குறைஞ்சபட்சம் ஒரு இடம் வந்து தேவை. அந்த இடையை வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒண்டர்லா, கொச்சின்ல இருக்கக்கூடிய ஒண்டர்லா இந்த மாதிரி போனோம்னா இந்த மாதிரி சறுக்கு இருக்கும், வாட்டர் கேம்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி எங்க இருக்கும்னா பெண்டா வரும். சரியா? மினிமம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் போனோம்னா 60 கிலோ இருக்கும். சரியா? அதுக்கு கீழே இருந்தா ஏற்ற மாட்டான். ஏன் அப்படின்னா அப்படி 60 கிலோ இருந்தாதான் வந்து புவியீர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடிய கிராவிட்டினால கீழே இழுக்க முடியும். அப்படி கீழே அதுக்கு கம்மியா வெயிட் இருந்துச்சுன்னா அப்படி கீழே எல்லாம் இழுக்காது. சரியா? மேலே நம்ம இங்க நின்னுக்கிட வேண்டியதான். அப்ப யாராவது வந்து என்ன தள்ளி விடுவாங்க. சரியா? ஓகேவா? அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஏற்ற மாட்டான். சரி, எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு 60 கிலோ மினிமம் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஓகேவா? ஸோ தட் இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, மினிமம் மாஸ் ஆஃப் தி ஃபிஷன் மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு இடம் வந்து தேவைப்படுது அந்த சங்கிலி தொடர் வினை வந்து நீடிச்சிருக்கிறதுக்கு. அது பேர் என்ன சொல்றோம்னா கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாறுநிலை நிறைன்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? விச் ரேடியேஷன் ஹாஸ் தி ஹையஸ்ட் அயனைசிங் பவர்? அதாவது அயனியாக்கும் திறன் அதிகம் கொண்ட, அதாவது எந்த கதிர்வீச்சுக்கு அயனியாக்கும் திறன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆல்பாவா, பீட்டாவா, காமாவா, எக்ஸ் கதிரா அப்படின்னு கேட்காங்க. அயனியாக்கும் திறன் வந்து யாருக்கு அதிகமா படிக்க சொல்லிருந்தேன். சரியா? அயனியாக்கும் திறன், ஊடுருவக்கூடிய திறன், பெனிட்ரேட்டிங் பவர், அயனைசிங் பவர் அப்படின்னு ரெண்டு வந்து படிக்க சொல்லியிருப்பேன். அயனைசிங் பவர் வந்து எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா கதிர்கள். இதுல
அல்பா கதிர்கள்ல அயனியாக்கும் திறன் வந்து அதிகமா இருக்குது. சரியா ஓகேவா? பெனிட்ரேட்டிங் பவர்னு சொல்லக்கூடிய ஊடுருவக்கூடிய திறன் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லுங்க. அதாவது அயனைசிங் பவர் அப்படின்னா ஆல்பா, பீட்டா, காமா. சரியா இப்படி வந்துடணும். ஆல்பாக்கு அதிகம், அதுக்கப்புறம் பீட்டாக்கு, அதுக்கப்புறம் காமாக்கு. இது எது பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னா ஆல்பா, பீட்டா, காமா. சரியா ஓகேவா? யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா காமாக்கு தான் ஊடுருவக்கூடிய திறன் வந்து அதிகமா இருக்கும். நம்ம எக்ஸ்ரே சொல்றோம்ல, எக்ஸ்ரே எடுப்போம்ல, நம்மளோட எலும்புலாம் தெரியுதுல, மொத்தம் எலும்பு எத்தனை இருக்கு? 206 எலும்பு இருக்கு. பிறந்த குழந்தைக்கு எத்தனை எலும்பு இருக்கு அப்படின்னா 300 எலும்பு தான் இருக்கு. சரியா? நமக்கு அதாவது பிறக்கும் போது 300 எலும்பு இருக்குமா, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் 206. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 94 எலும்பு எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் சேர்ந்து பெரிய எலும்பா மாறிடும். சரியா ஓகேவா? அந்த கோழி 65 எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி இருக்குன்னு. சரியா? 300 எலும்புல 206 எலும்பு தான் வந்து அப்புறம் கடைசியில ஃபைனலா வருது. ஏன்னு கேட்டோம்னா ரிமைன் இருக்கக்கூடிய மற்ற எலும்புகள்லாம் என்ன ஆயிட்டு காணாம போயிட்டு. சரியா ஓகேவா? இதுதான் வந்து பேசியிருக்காங்க. இப்ப அயனியாக்கும் திறன் வந்து ஆல்பா கதிர்களுக்கு அதிகமா இருக்கு. பெனிட்ரேட்டிங் பவர் வந்து யாருக்கு அதிகமா இருக்குன்னா காமா கதிர்கள். எதை வேணாலும் ஊடுருவி போயிடும். அதான் வந்து சொல்றோம். எக்ஸ் கதிரை ஏன் எழுத்தேன் அப்படின்னா எக்ஸ் கதிருக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட எலும்புகள் உள்ள ஊடுருவி போக முடியாது. சரியா? எக்ஸ்ரேஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எலும்பு வழியா உள்ள ஊடுருவி போக முடியாது. அதனால எலும்பு மட்டும் என்ன ஆகுதுன்னா நிழல் வந்து உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட் ஸ்பீட் ஆஃப் 344 மீட்டர் per செகண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் டு ஹியர் அண்ட் எக்கோ. அநேகமா இதுதான் கடைசி கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். காற்றில் ஒளியின் திசைவேகம் 344 மீட்டர் வினாடி எனில் எதிர்நிலை கேட்க தேவையான குறைந்தபட்ச தொலைவு. அதாவது ஒரு மனுஷன் இருக்கான், கத்துறான் ஓன்னு. சரியா? எக்கோ கேட்கணும். அப்போ அவனுக்கும் இந்த தடுப்புக்கும் சுவருக்கும் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து மினிமமா இருக்கணும், குறைஞ்சபட்சம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. குறைஞ்சபட்சம் எவ்வளவுங்க இருக்கணும்? நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கணும் சொல்லுங்க. மினிமம் எவ்வளவு இருக்கணுமா? சரி, அது ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதாவது எக்கோ கேட்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 17.2 மீட்டர், 17.2 மீட்டர் வந்து குறைஞ்சபட்ச டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து பேசுறாங்க. சரியா? இன்னொரு கொஸ்டின் இருக்கு. Which device is used for measuring the growth of the fetus in medical science? மருத்துவத்துறையில் கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியை ஆராய பயன்படும் கருவி என்னதுன்னு கேட்காங்க. சொல்லுங்க. இது வந்து நீங்க யோசிச்சு சொல்லணும். சரியா ஓகேவா? அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கல்ல, நான் சும்மா இருக்க மாட்டேன், வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். சரியா ஓகேவா? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதுல வந்து எதை யூஸ் பண்ணி பண்றாங்க? சிலஸ்கோப்பா, அல்ட்ராசோனோகிராஃபியா, இல்லைன்னா தெர்மோமீட்டரா, இல்லைன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்காங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. போட்டுருங்க, ஆன்சர் போட்டுருங்க. யோசிங்க. தெரியாதவங்க. சரியா ஓகேவா? வெயிட் ஃபார் கரெக்ட் ஆன்சர். சரியா? கரெக்ட் ஆன்சர் சொல்றாரு, வெயிட் பண்ணி. ஓகே. ஃபீட்டஸ்னா கரு. ஓகேவா? எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஏவா, பியா, சி, அடியா? சொல்லுங்க. இந்த ஆன்சர் இஸ் அல்ட்ராசோனோகிராஃபி. இது எதுல இருந்து வந்திருக்கு மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சவுண்ட்ல அல்ட்ராசோனிக்ஸ் படிக்கோமா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருக்கும். யாரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம வவ்வாலால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பேட் அப்படின்னு பார்த்துருக்கோமா? ஓகே. அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஸ்கேன் பண்ணி நிறைய படத்துல காமிச்சிருப்பாங்களே, அது எல்லாமே அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதிகமாக இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. சரியா ஓகேவா? கம்மியாக லிமிட்டாக தான் பண்ணணும், அதிகமாக வந்து பண்ணக்கூடாது. அதுவும் வந்து பாதிக்கலாம். ஏன்னா ரேடியேஷன்ஸ் எப்படி வந்து மொபைல் ஃபோன் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, ஆனால் இதெல்லாம் கேட்காம நம்ம அதை தான் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். சரியா ஓகே? வேறு வழி இல்லை. ஆனால் காலங்கள் மாறி போச்சு. பட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. சரிங்களா ஓகேவா? ஸ்டெதஸ்கோப் வச்சு என்ன பண்ணுவோம்? ஹார்ட் பீட். லெஃப்ட் அப்புன்னு துடிக்குதா? ஹார்ட் பீட். சரியா? ஹார்ட் பீட்டை வந்து கேட்கறதுக்கு வந்து ஸ்டெதஸ்கோப். ஒரு நிமிஷத்துல ஹார்ட் பீட் வந்து எத்தனை தடவை துடிக்குது அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா எத்தனை தடவை துடிக்குது? 72 தடவை துடிக்குது. சரியா ஓகேவா? 72 தடவை துடிக்கும். சரியா? 72 டைம்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்குது ஹார்ட் பீட். ஓகேவா? அதை ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கணும். தெர்மாமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது. சரியா? ஒருத்தர் காய்ச்சல் அடிக்குதா இல்லை வெப்பநிலை வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது தெர்மாமீட்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இருக்கான்னு கேட்டா இல்லை. இதோட நம்ம எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கோம்? 25 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா ஓகேவா? 25 கொஸ்டின் வந்து முடிச்சிருக்கோம். சரியா ஓகேவா? அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தாப்புல லெசன் 7, 8 படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா ஓகேவா? நான் திடீர்னு லைவ் வருவேன், இல்லை அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோவில் வருவேன். சரிங்களா ஓகேவா? மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த 25 கொஸ்டினும் 30 கொஸ்டினும் என்ன பண்ணிருக்கேன்னா ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க.
தொடர்ந்து வந்து படிங்க. கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து வெற்றி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? அது படிச்சாதான் கிடைக்குமே தவிர படிக்காம இதெல்லாம் சொல்லுவாங்க. சும்மா போய் எக்ஸாம் எழுதிட்டா பாஸ் பண்ணிடுவாரு. இப்ப அப்படி கிடையாது. படிச்சுட்டு போய் எழுதினாலும் என்ன பண்ணுறதுனா பாஸ் பண்ண முடியல. காரணம் வந்து 1008 விஷயம் இருக்கு. ஓகேவா? நிறைய போட்டிகள் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து விவரம் தெரியும். நிறைய யூடியூப்ஸ் வந்து கிளாஸ் வந்து போகுது. ஃப்ரீ கிளாஸே நிறைய போகுது. நீங்க அதை சர்ச் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க படிச்சிருவாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ யூஸ் பண்றதான விஷயம். அங்க உட்காந்து நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதான் வந்து பிரச்சனை. சரியா? ஓகேவா? சரி, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. வரண்டா ரேஸ் வந்து தலைவி பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி விமன்ஸ் டே. சரியா? ஓகேவா? முடிஞ்சிச்சு. நீங்க மார்ச் 9ஆம் தேதி பார்த்தீங்க. 8ஆம் தேதி விமன்ஸ் டேக்காண்டி ஒரு முழுக்க முழுக்க தலைவி பேட்ச் வந்து என்ன பண்றாங்கன்னா லான்ச் பண்றாங்க. 100% வந்து விமன் மட்டும் தான் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் என்விரான்மெண்ட். உங்களுக்கு வந்து டீச்சரா இருக்கட்டும், ஸ்டாஃபா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே விமென்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. சரியா? ஓகேவா? டெய்லி வந்து 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். மொத்தம் வந்து 120 நாள் பேட்ச். ஓகேவா? மொத்தம் 105 கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? சனிக்கிழமை ரிவிஷன் இருக்கும், மென்டாக்ஷன் வந்து இருக்கும். 12 புக் கொடுத்துருவாங்க. 1560 டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. 2500 ரிவிஷன் வந்து கொடுப்பாங்க. 78 ஒன்லைனர். ஒன்லைனர்னா என்னதுன்னா குட்டி குட்டியா ஷார்ட் நோட்ஸ் தான் வந்துருக்கும். அது வந்து குட்டி குட்டியா நமக்கு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். இது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி டெட் அதாவது பிஎட் முடிச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. 50,000 சம்பளம் வந்து கிடைக்கணும். ஓகேவா? ஈஸியா வந்து கிடைக்கும். 50,000 சம்பளம் வந்து நீங்க வந்து குரூப் 2 பாஸ் பண்ணி லெவல் 12 போனாதான் கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? பிஎட் படிச்சவங்க டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணாலே போதும். சரியா? நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணிருக்கணும். சரியா? ஓகேவா? அப்படி இல்லை நீங்க கிறிஸ்டினா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த எய்டட் ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க வேலை பார்த்துக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் வந்து இதா இருக்கும். நியமன தேர்வு எழுதாட்டியும் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நம்மளோட வரண்டா ரேஸ் வந்து பேட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஈவினிங் 6 to 9 தான். சரியா? ஓகேவா? 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். சரியா? நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால் படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரியா? ஓகேவா? ஒரு மொபைல் ஃபோனு, நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே படிச்சுக்கலாம். சரியா? எந்த வித டிஸ்டன்ஸும் இருக்காது. எங்கேயும் ட்ராவல் பண்ணி போக தேவையில்லை, அலைச்சல் மிச்சம். சரியா? இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஸோ தட் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கும். லைவ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்டட் வீடியோவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? எப்போ வேணாலும் உங்களோட கன்வீனியன்டான டைம்ல வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆப் கொடுத்துருவாங்க. ஆப்ல வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். டெஸ்ட் போட்டு உங்களோட நிலைமை வந்து அதாவது உங்களோட ரேங்க் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வீட்டில இருந்தே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா படிச்சுக்கலாம். சரியா? ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 352 பேர் வந்து பேப்பர் 1 and 2 வந்து கிளியர் பண்ணிட்டாங்க டெட் எக்ஸாம்ஸ்ல. போன பேட்ச்ல வெற்றிகரமா வந்து போயிட்டு ஓகேவா? இந்த தடவையும் வந்து என்ன பண்றோம்னா புது புது பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இதை பார்த்துக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? வாய்ப்புகள் வந்து கொஞ்ச நாள் தான் வரும். வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா கஷ்டம். சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போயிட்டாங்க. இதுல வந்து இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸும் நடக்கும் இந்த வருஷம் கண்டிப்பா. ஓகேவா? ஒரு மினிமம் ஒரு 6 மாசமாவது தேவைப்படும் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்பவுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த வருஷத்துல எண்ட்ல வந்து வேலையை வந்து வாங்கிட்டு போக முடியும். ஸோ தட் இப்போதுலேருந்தே படிக்கணும். வரண்டா ரேஸ் வந்து நம்ம பேச்சஸ்ன்னு போகிறோம். எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எதை விளக்கணும், எதை விடணும். சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணாம எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்றது. ஓகேவா? என்ன மாதிரி உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து உங்களை வந்து ட்ரிம் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க. புது புது பேச்சஸ் மண்டலம் ஸ்டார்ட் ஆகி போகுது. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா டீமே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வீடியோ ஓடிட்டு இருக்கா கீழே வந்து என்ன இருக்கும்னா அந்த மாதிரி ரீட் போர்ட்னு இருக்கும். அதில் வந்து தொட்டிங்கன்னா லிங்க்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வரண்டா ரேஸ் பிரான்ச் வந்து மொத்தம் 25 பிரான்ச் வந்து இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு நான் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், ஆனா 4 வருஷமா படிக்கிறேன், 5 வருஷமா படிக்கிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருந்துச்சு. எங்கேயாவது தங்கி படிக்கிற மாதிரி இடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரண்டா ரேஸ் வந்து தங்கி படிக்கிறதுக்காண்டி ஹாஸ்டல் இருக்கிறத விட சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க படிச்சா மட்டும் போதும். ஒரு கேம்பஸ்க்குள்ள அங்கே ஹாஸ்டல் இருக்கும். ஓகேவா? எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க வந்து படிக்கலாம், டெஸ்ட் போடலாம். சரியா? ஓகேவா? ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சு ஃபுல் டைமும் வந்து படிக்கலாம். 24 மணி நேரம் படிக்கலாம். ஓகேவா? இது வந்து எங்க வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்குன்னா இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கான அட்மிஷன் சேலம் பிரான்ச்சஸ்ல வந்து போகுது. புது பேட்ச் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகி போகுது. ஓகேவா? ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ரொம்ப அமைதியான என்விரான்மெண்ட். மொபைல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண விட மாட்டாங்க. சரிங்களா? நீங்க உட்காந்து படிக்கலாம். நல்லா வந்து ஒரு வாய்ப்பு. சரியா? ஓகேவா? ஸோ
மறக்காம வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. உங்களுக்கு தேவையான இதை பண்ணி சீக்கிரம் உங்களோட அரசு வேலை அப்படிங்கிற கனவு வந்து என்ன ஆகட்டும் அப்படின்னா ஆஹ் நினைவாகட்டும். சரிங்களா? டெட் எக்ஸாம்ஸ் பிஎட் படிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோஸ் வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் கண்டிப்பா படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஈஸியா இருக்கு. மார்க் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சரியா? ரொம்ப அதாவது மற்ற இதுல காம்படிஷன் இருக்கிறத விட டெட் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? அந்த காம்படிஷன் தான் பேசும். ஓகேவா? ஸோ எல்லாருமே படிக்கிறதில்ல, எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா செட்டில் ஆயிடலாம். சரியா? ஸோ வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு படிக்க சொல்லுங்க. சரியா? டெய்லி வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டைம் டேபிள் போட்டு என்ன பண்றோம்னா போயிட்டு இருக்கோம். சரியா? ஓகேவா? சயின்ஸ் புக் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ என் கூடயே படிச்சிருங்க. ஈஸியா இருக்கும். ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then it is bye. ஓகேவா? சைனிங் ஆஃப் ஜெயகலா. சரிங்களா? பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ.